Hello, good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் எக்ஸசைஸ் 6.6. எக்ஸசைஸ் 6.6ல் நாம் என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் அட் எ டிஸ்டன்ஸ் பி ஃப்ரம் த ஆரிஜின். ஒரு தளம் அது ஆரிஜின்லேருந்து பிங்கிற தூரத்தில் இருக்குது. அண்டு பர்பண்டிகுலர் டு யூனிட் நார்மல் வெக்டர். ஒரு வெக்டருக்கு ஒரு யூனிட் வெக்டருக்கு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா ஆர் வெக்டர் டாட் என் கேப் ஈக்குவல் டு பி. பிங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின், என் கேப்புங்கிறது பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டர். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஆர் வெக்டர் டாட்டு என் கேப் ஈக்குவல் டு பி. அதே ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பர்பண்டிகுலர் டு எ வெக்டர், ஒரு வெக்டருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அண்டு பாசிங் த்ரூ எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வழியாக போகுது, ஒரு வெக்டருக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும்னா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு 0. ஏ வெக்டருங்கிறது பாயிண்ட்டு, என் வெக்டருங்கிறது பர்பண்டிகுலர் வெக்டர். அதாவது ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு 0. அதே இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டால் இன்டர்செப்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் இசட் அப்படிங்கும்போது எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதுங்களா? இந்த 3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.